இந்த வருஷம் தீபாவளி தலை படத்துக்கு போவோம். தளபதி படத்துக்கு போவோம். தளபதி படத்துக்கு போவோம். இல்ல வேணாம். தலை படத்துக்கு போறோம். தளபதி தீபாவளி செலிப்ரேஷன் ரெடி, கட் அவுட், பால் அபிஷேகம், ட்ரம்ஸ் செலிப்ரேஷன், தளபதி ஃபேன்ஸ் அடிச்சுக்கு நாடுறது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ரியாக்ஷன் வீடியோ. இந்த வருஷம் தீபாவளிக்கு 3 படம் வந்து ரிலீஸ் ஆகுது. டியூடு, பைசன், டீசல். இந்த 3 படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த தீபாவளிக்கு எந்த படத்தை போய் பார்க்கலாம், ஆப்வியஸா எல்லா படத்தையும் போய் பார்க்க தான் போறோம். பட் ஃபர்ஸ்ட் என்ன படம் வந்து பார்க்கலாம் அப்படிங்கறத வந்துட்டு அந்த படத்தோட ட்ரெய்லரை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ண போறோம். பட் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டியூட் படத்தோட ட்ரெய்லரை வந்து பார்ப்போம். என்ன கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்லதான் உதவாகற நீ அவனுக்கு ஹஸ்பண்ட் உதவாகறியா? சூரிய வம்சத்துல வரும்ல, இது ஒரு உதவாக்கரை, இதோட சேர்ந்தது அது ஒரு உதவாக்கரை, 2 உதவாக்கரை சேர்ந்து நாசமா தான் போகுது. அந்த டயலாக் வந்து அவரே ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. பட் அதுக்காகலாம் படத்தை போய் பார்க்க முடியாது. அப்பெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிடு. அவளுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கணும். எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம்? இந்த படத்தோட டைரக்டர் என்ன சொன்னார்னா, இந்த ஸ்டோரியை வந்துட்டு 30ஸ்ல இருக்க ரஜினிகாந்த் மாதிரி பிரதீப்போட கேரக்டர் வந்து இருக்கும், மமிதா பைஜோட கேரக்டர் வந்து ஸ்ரீதேவியோட கேரக்டர் மாதிரி இருக்கும் அப்படின்னு. பட் எனக்கு என்னவோ சவுண்ட் கொடுக்கறதெல்லாம் பார்க்கும்போது எஸ்ஜே சூர்யா தான் ஞாபகம் வராரு. என்னடா உன் கதை? கல்ல கண்டா நாய காணா, நாய கண்டா கல்ல காணான்ற மாதிரி நான் பாட்டுக்கு 7 சிங்கிளா இருந்தேன்டா. இந்த சிங்கிள் கான்செப்ட் இன்னுமாங்க தமிழ் சினிமா விட்டு போகாம இருக்கு. டியூப்லேயே போயிடுச்சு. தமிழ் சினிமால இன்னுமா வந்து அந்த சிங்கிள் பசங்க சிங்கிள்னு சொல்லிட்டு இன்னும் அதை வச்சு கண்டென்ட் வந்து மேக் பண்றாங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? பாடி ஸ்ப்ரே இங்க அடிப்பானுங்க, இங்கேயும் அடிப்பானுங்க. கிரிஞ்சா இருக்கா? ஒன்னு சொல்லி குத்தோம்ல, அடுத்தவன் ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பாக்குறது தானே இப்போ ட்ரெண்டே. ஒருத்தர் பண்ற ஆக்ஷன் ஒரு சில பேருக்கு வந்து அது வந்து கிரிஞ்சா தெரியும். மேபி இந்த ட்ரெய்லர் மாதிரி எனக்கு நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அதை வந்து நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி செய்வோம். அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ கிரிஞ்சா பண்ற. நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட பர்சனல் எமோஷன்ஸ், நம்மளோட ஃபீலிங்ஸ் சம்மந்தப்பட்டது. அதை பார்த்துட்டு வந்து நீ கிரிஞ்சா பண்றீங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்றது வந்துட்டு நாட் அக்செப்டபிள். இங்க நடக்கிற எதுவும் நம்ம கையில லட்டு, இதுல இருந்து என்ன கத்துக்கிறோன்றது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. இதுதான் நிறைய மீம் கண்டென்ட்டா வந்து போயிட்டு இருக்கு. ஒரு நாய்க்கு வந்து எப்படி கிஸ் பண்றாரு அப்படின்ட்டு என்னாலேயே அதை நினைச்சு பார்க்க முடியாது. வாக் எப்படி ஐம் நாட் அ பெட் லவர். அதே மாதிரி நான் வந்து அனிமல்ஸுக்கு வந்து எதிரானவனும் கிடையாது. பட் ஆனால் எப்படி எனக்கு எப்படி வந்து நாய்க்கு வந்து கிஸ் கொடுக்குறானுங்க, எப்படி நாயோட கட்டி பிடிச்சிட்டு தூங்குறானுங்க, ஃபர்ஸ்ட் அது எப்படி வீட்டுக்குள்ள விடுறாங்கன்னு எனக்கு வந்து புரியல. தாலிக்கு மரியாதை இல்லையா? தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க? நிறைய பேர் இப்போ வந்து ஃபீல் பண்ணி போட்டுட்டு இருக்கு ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு ஸ்டோரி. இந்த பாட் என்னவோ அவனுங்க தான் வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அந்த பொண்ணுக்காக ஃபுல் லைஃபையும் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி இனிமேல் அந்த பொண்ணையே நினச்சி லைஃப் ஃபுல்லாக வந்து வாழ போகிறாங்க, அந்த பொண்ணுக்காக எல்லாத்தையும் பண்ண போகிறாங்க. சத்தா சாகரிச்சா எல்லோ படத்தில் வர மாதிரி அந்த பொண்ணு கல்யாணம் ஆனால் கூட அந்த பொண்ணுக்காக நான் என்ன பண்ணணுமோ அதை வந்து நான் அவர் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க. டேய் போதும்டா வந்து நீங்களே அவருக்கு வந்து தியாகி பட்டம் வந்து கொடுத்துக்காதீங்க. நீயும் வந்து யோக்கியம் கிடையாது. பட் டியூட் படத்தோட ட்ரெய்லரை வந்து நம்ம பார்த்து முடிச்சாச்சு. எப்பவும் ஜாலியான யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுற மாதிரி பிரதீப் ரங்கநாதன் எப்படி கொடுப்பாரோ அதே மாதிரி ஒரு படம், ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இன்னும் 2 படம் இருக்குல்ல, அந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். அடுத்து வந்து நான் பார்க்க போகிறது மார்க்கெட்டில் பெட்ரோல் 100 ரூபாய், டீசல் 90 ரூபாய். எல்லா படத்துலையும் எனக்கு வந்து மாதிரியான சைக்கோபாத் வில்லன் தான் தெரியுறாரு. ஆட்டம் எப்படி இருக்கும்னு அந்த 2 அம்பையர்களுக்கும் புரிய வைக்கணும்ல. சண்டை செய்றோம். ஆக்சுவலாக ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து அந்த ஒரு லைட்டாக அந்த மாஸ் ஹீரோக்காக பண்ண படம் மாதிரி இது வந்து இருக்குது. பேசாத ஒரு விஷயத்தையும் வந்து பேசியிருக்காங்க. என்னன்னா அந்த டீசல் மாஃபியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குல்ல. அடுத்த படத்தை பார்ப்போம். அடுத்து நாம் பார்க்கவிருப்பது பைசன் படத்துடைய ட்ரெய்லர். ஜியான் விக்ரம்
துருவ் விக்ரம் நடித்த பைசன் படத்தோட ட்ரெய்லர். துருவ் விக்ரம் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் பண்ண 2 படத்தையும் வந்து நான் கணக்குலேயே வச்சுக்க மாட்டேன், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஏன் அப்படி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 2 படத்தோட டேரக்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க. அவர் இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு லைட்டாக ஹர்ட் ஆகுமோன்னு எனக்கு வந்து தோணுது. அதை மனசில் கூட அவர் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது, அது அவரோட ஃபீலிங்ஸு. ஒரு யூடியூப் சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது அதை சொன்னது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. மாரி செல்வராஜ் சாரோட ஸ்டைல் வந்து ஒரு அனிமலை வந்து ரிசம்பிள் வச்சு அதை வந்து மெட்டாஃபராக யூஸ் பண்ணி அவர் வந்து கதையை வந்து சொல்ல ட்ரை பண்ணுவார். இதில் வந்து பைசனே வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கெடா வருது, கெடா. கபடின்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? நம்ம ஊரில் பிறந்துட்டு கபடி பிடிக்காம வேணாது இருப்பானா? எஸ், ஊரில் ரொம்ப வில்லேஜுக்குள்ளே நீங்கள் போனாலும் சரி, இல்லை ஓரளவுக்கு டவுனாக இருக்கிற சவுத் சைடு வந்து நீங்கள் வந்து பார்த்தாலும் சரி, கபடி வந்து எந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து பேஷனேட்டாக வந்து விளையாடுவாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் அதே கபடி தான் கடைசியாக என் புள்ளி எங்கே கொண்டு போய் நிறுத்தணும் தெரியும். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளோ பெரிய ரவுடித்தனமா மாதிரி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். எஸ், விளையாட்டாவே இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். இன்டர்நேஷ்னல் லெவல் பாலிடிக்ஸ் மட்டும் சொல்ல, ஊர் சைடில் நடக்கிற இந்த சின்ன சின்ன டோர்னமெண்ட்டில் கபடி, 5 வரட்டு, ஜல்லிக்கட்டு, கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, இதுக்குள்ளே வந்து ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும். அதில் ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இன்னொரு டீம் சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்குள்ள சண்டை நடக்கும். மேபி அதை மெயினாக வச்சு தான் அதை வந்து பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ கிலால் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்காரு. நிறைய பேர் இந்த மாதிரி படங்கள்ல நடக்கிற இந்த வயலன்ஸ்லாம் வந்து உண்மையிலே நடந்திருக்கா, அதெல்லாம் கேஸ்ட் இருக்கான்னு கேட்குற கூட்டமே கூட வந்துருக்கு. எந்த ஊரில் இருக்காங்க, எந்த வேர்ல்டில் இருக்கானுங்களே எனக்கு வந்து தெரில. இதெல்லாம் வந்து நடக்குது. கண்டிப்பாக இந்த அளவுக்கு வயலன்ஸ் வந்து நடக்குது தான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க தெரியும். உனக்கு கபடியை வேணா ஒரு மண்ணு வேணான்னு தலைவாடா அடிச்சுக்கிட்டேன். வந்த வழியில வம்பு விலை கொடுத்து வாங்கிட்டியாடா. சத்தியம் பண்ணல, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு. வெறும் கேஸ்டிசம் மட்டும் பேசாம அந்த கபடி பிளேயரோட லைஃபா வந்து காட்டினா என்ன கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு வந்து தோணுது. ஆப்வியஸா ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு இருக்கு. இப்போ ஜெர்சிலாம் பார்க்கும்போது ஒரு கிரிக்கெட்டுக்கு ஒரு படமாக இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு கபடி பிளேயர் பற்றின ஒரு படமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 3 படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தாச்சு. இப்போ எந்த படத்துக்கு வந்து தீபாவளிக்கு வந்து போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன். வேதாளம் ஒன்றில் எது வேணா போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலாக ஜென்யூனாக சொல்லணும்னா வந்து தீபாவளினா ஒன்று தலை படம் வரும், தளபதி படம் வரும். அது வந்து ஒரு செலிப்ரேஷனாக இருக்குங்க. அந்த செலிப்ரேஷன் வந்து இதில் மிஸ் ஆகுதுன்னு எனக்கு வந்து தோணுது. சினிமாங்கிறது நமக்கு ஒரு ஃபெஸ்டிவல், அது தீபாவளியோட சேர்ந்து வர்றது ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு செலிப்ரேஷன் தான். ஒரு தலை படம் வருது, தளபதி படம் வருது அப்படின்னா நைட்டே போய் போஸ்டர் ஓட்டுறது, டோட்டு வைக்கிறது, காலையில் வந்து ட்ரம்ஸில் அடிச்சுட்டு கொண்டாடிட்டு ஆடிக்கிட்டு, இனிமே அந்த தீபாவளி வந்து நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான். நிறைய பேர் நினைக்கலாம் படத்தை வந்து படமாக பாருங்கண்ணா, கமர்ஷியல் படத்தை போய் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த படத்தில் வந்து எவ்வளோ கண்டென்ட் இருக்குன்னு. அக்செப்டபிள், கண்டென்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் ஒரு சில படங்கள் செலிப்ரேட் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த படத்தை வந்து தீபாவளிக்கு போய் பார்க்க போகிறீங்க, எந்த அளவுக்கு அந்த தளபதி தீபாவளியை வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.